அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் நம்மளுக்கு சந்தை நேற்றைய ரேஞ்சுக்கு உட்பட்டு இருந்திருக்கு. நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நேற்றைய லோ 23,960, நேற்றைய ஹை 24,382, நேற்று க்ளோசிங் ஆனது 23,992க்கு. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு கேப் அப், கிட்டத்தட்ட ஒரு 280 300 புள்ளிகள் பக்கமாக கேப் அப் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு 40 புள்ளிகளும், அதுக்கப்புறம் ஓப்பன் டு லோ அப்படின்னு பார்த்தா ஒரு 100 புள்ளிகள் போயிருக்கு. மொத்தம் 130 புள்ளிகள் 140 புள்ளிகள் ரேஞ்ச் கிடச்சிருக்கு. க்ளோசிங் நம்மளுக்கு ஓப்பனான இடத்துலையே நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு பாசிட்டிவ் ஓப்பன், அதாவது மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும்போது நல்ல ஒரு கேப் டவுன் 2 நாள் கிடச்சதுக்கு சந்தை இந்த இடத்துல இப்படி க்ளோஸ் ஆனதே ஒரு நல்ல விஷயந்தான். இதற்கு நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வச்சு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இம்ப்ளைடு வாலட்டியோட இம்பேக்ட் படி பார்த்தா நம்மளுக்கு நேற்று கால் சைடு இம்ப்ளைபிலிட்டி ஜாஸ்தியாகவும் புட் சைடு இம்ப்ளைபிலிட்டி கம்மியாக இருந்தது. அதனால் நம்மளுக்கு ஒரு கேப் அப் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு இருந்தது. அதில் பாசிட்டிவ் ஓப்பன். இன்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடணும். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நேற்றைய ஹையும் முறையில் நேற்றைய லோவும் முறையில் இன்பிட்வீன் தான் முடிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஆனால் இது ஒரு ரெக்கவர் மோடில் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்காங்க. நிஃப்டியோட அட்டவணை பார்த்தலாம். நேற்று நம்மளுக்கு வைடு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். 24,000 புட் 24,300 கால். அப்போ நம்மளுக்கு அதுக்கப்புறம் 24,500 கால் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி 24,300 க்ளோஸ் ஆகிருக்காங்க. இப்போ பார்த்தா இதில் 24,300 கால் நம்மளுக்கு 24,200 புட் 24,500 கால், 24,300 புட், 24,000 புட், 24,400 கால் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இம்பேக்ட் ஜோன் பார்த்தா 24,200 டு 24,300, 24,250 ஒரு இம்பேக்டட் பிளேஸாக பார்க்கப்படுது. 24,300 இவங்களோட க்ளோசிங் 108 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அப்போ 24,408, 24,200 புட் 40 ரூபா கொடுத்துருக்காங்க. 24,160 இம்பேக்ட் ஜோனாக கொடுத்துருக்காங்க. இவங்க ஹை பார்த்தா 24,200 புட்டோட ஹை பார்த்தா 114 ரூபா. அப்போ 24,086, இவங்களோடது 153 ரூபா. அப்போ 24,453 ஒரு இம்பேக்ட் ஜோன். இவங்களோடது இம்பேக்ட் ஜோனாக நம்ம பார்க்கக்கூடிய இடம். நம்மளுக்கு எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இம்ப்ளைடு வாலிட்டி பொறுத்தவரை நம்மளுக்கு கால் சைடு 19ஆகவும் புட் சைடு ஒரு 16 இம்பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இதற்காக நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கலாமா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஆய்வு பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது தொடர் ஆய்வு செஞ்சால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்மளுக்கு பார்க்க போனால் 2 நாட்களுக்கு முன்பு கால் சைடு குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருந்தது, கேப் டவுன் கிடச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த டைம் இம்ப்ளைடு வாலிட்டி கால் சைடு அதிகமாகவும் புட் சைடு குறைவாக இருக்கிறாங்க. இதுக்கு நம்மளுக்கு ஒரு கேப் அப் கிடைக்குதா அப்படிங்கிறதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கலாம். இது ஆய்வு தான். இது நம்மளுக்கு என்ன மேலே ப்ராபபிலிட்டியாக சான்சஸ் கிடைக்கலாம். ஆனால் இப்படி இருக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கிடச்சிருக்கு. அடுத்தது பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஆயாச்சு. அதனால் நான் அடுத்த எக்ஸ்பீரியை வச்சு நம்ம லெவல்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்த எக்ஸ்பீரி 50,000 கால் புட்டு நம்மளுக்கு இம்பேக்டட் பிளேஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50,500 கால், 51,000 கால், 52,000 கால்னு தொடர்ச்சியாக கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்க போனால் நம்மளுக்கு 50,000 புட் 50,000 கால். அப்போ 50,000 நடுநிலையாக இருக்க போகிறாங்க. 50,000 புட்டோட ஹை 638. அப்போ 600 வச்சுட்டா 49,400. இவங்களோட ஹை 758 ரூபா. 758 அப்படின்னு எடுத்துட்டா 50,758 ஒரு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. க்ளோசிங் பார்த்து இவங்க 642. அப்போ 50,642. புட் சைடு 364 ரூபா. அப்போது 49,636 ஜோன் இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. 50,000 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக பார்க்கப்படுகிறது. இதில் இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு 16-18. அப்போ புட் சைடு கொஞ்சம் ஒரு சற்று அதிகம், கால் சைடு 16 இருக்குது. அப்போ இவோட இம்பேக்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனாலும் நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிட்டி 15க்கு மேலே இருக்கிறதே ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு வால்டைல் இருக்குது அப்படிங்கிறதை ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா ப்ரீமியத்தில் நல்ல ஒரு ப்ரீமியத்தில் இருக்குது. பார்த்தா நம்மளுக்கு
இப்போ ஃபியூச்சர் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட் 50,300 அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு இருக்காங்க. ஏன்னா சேம் ஒரே விலையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடம் இதுதான். அப்போ நம்மளுக்கு பார்த்தா ஒரு 100 பாயிண்ட் நம்மளுக்கு வீக்லி கான்ட்ராக்ட்லேயுமே ஒரு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. இந்த இம்பேக்டட் ஜோன் நம்ம வந்து இறுதி நேரத்தில் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இறுதி நேரத்தில் ஏற்றம் அடைந்ததுனால நம்மளுக்கு ஆவரேஜ் க்ளோசிங் தான் கொடுப்பாங்க. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தா நம்மளுக்கு 314 305 மட்டும் இருந்தாங்க. கடைசி நேரத்தில் ஏறுறதுனால ஆவரேஜ் க்ளோசிங் தான் கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 52,210 அந்த மாதிரியெல்லாம் வந்திருந்தாங்க. ஆனால் க்ளோசிங் வந்து நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து 50,119 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்தவரை 24,300 அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு க்ளோசிங் கொடுத்ததுனால இம்ப்ளைடு வாலிட்டி இன்னும் கால் சைடு இருக்கிறதுனால ஏதாச்சும் நம்மளுக்கு கேப் அப் கிடைக்குமா அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஆய்வுக்குட்பட்டு தான் என்ன வேணாலும் நடக்கலாம், ப்ராபிலிட்டி நடக்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மல்டிபிள் ஹெட்ஜ் நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா 50,000 50,500 51,000 கால் 52,000 கால் எல்லாமே கால் ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ்னால 50,000 நல்லா சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் வந்துட்டு 50,000 மேலே இருக்கும்போது அது ஒரு தாக்கத்தையும் 50,000 கீழே இருக்கும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது எப்படி நம்மளுக்கு உதவுகிறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது அதுக்கப்புறம் தான் 48,000 புட் நம்மளுக்கு வந்துட்டு 49,000 புட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் 50,000 அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய தடுப்பாக பார்க்கப்படுகிறது. என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.